நம்ம எல்லார் வீட்டு மாடியிலயும் பாக்குற ஒரு பொதுவான விஷயம்தான் அந்த நீல நிற தண்ணி டேங்க் இல்லையா? பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு எளிய தீர்வு மாதிரி அது தெரியலாம். ஆனா ஒரு 20 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய தலைவலியா, ஒரு பெரிய நிதி பிரச்சனையா மாற வாய்ப்பு இருக்கு. அது எப்படின்னு தான் இந்த அலசல்ல நம்ம பார்க்க போறோம். ரவுண்ட் 3 காசு பணம். அதாவது 20 வருஷத்துல உண்மையிலே எவ்வளோ செலவாகும்? பெரும்பாலான மக்கள் தப்பு கணக்கு போடுற இடம் இதுதான். இந்த 20 வருஷ டைம்லைனை கொஞ்சம் பாருங்க. உண்மைதான், முதல்ல ஒரு அண்டர் கிரவுண்ட் கான்கிரீட் டேங்க் கட்டுறதுக்கு கொஞ்சம் அதிக செலவாகும். ஆனா வெயில்ல இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் டேங்க், அதோட லைஃப் என்ன? ஒரு 7-10 வருஷம்தான். அப்படின்னா 20 வருஷத்துல நீங்க குறைஞ்சது 2 அல்லது 3 தடவையாவது புது டேங்க் வாங்கணும். ஒவ்வொரு தடவையும் புதுசா வாங்குறதுக்கு மட்டும் இல்ல, அதை மாட்டி விட பிளம்பருக்கு வேற செலவு பண்ணணும். இப்ப இந்த டேபிள பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். ஆரம்ப செலவு பிளாஸ்டிக் டேங்குக்கு கம்மி தான், ஒத்துக்கிறேன். ஆனா அதோட ஆயுட்காலத்தை பாருங்க, வெறும் 7-10 வருஷம்தான். ஆனா கான்கிரீட் டேங்க் அது 50 வருஷத்துக்கு மேல உழைக்கும். அப்போ பிளாஸ்டிக் டேங்க திரும்ப திரும்ப மாத்திக்கிட்டே இருக்கணும். இப்போ சொல்லுங்க, எது உண்மையிலேயே செலவதிகம்? இதோ ஃபைனல் பஞ்ச். இந்த பார் சார்ட் எல்லாத்தையும் தெளிவா சொல்லிடும். 20 வருஷம் கழிச்சு மொத்த செலவு கணக்கு பண்ணி பார்த்தா ஆரம்பத்துல அதிகமா தெரிஞ்ச அந்த கான்கிரீட் டேங்க் தான் உண்மையில செலவு கம்மியான ஆப்ஷன். இதுதான் குறுகிய கால சேமிப்பிற்கும் நீண்ட கால முதலீட்டிற்கும் இருக்கிற வித்தியாசம். அவ்வளவுதான். இந்த 20 வருஷ போராட்டத்தோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இதுல யார் ஜெயிக்கிறாங்கன்னு ரொம்ப தெளிவா தெரியுது. ஒரு வீட்டு உரிமையாளரா நீங்க என்ன முடிவெடுக்கணும்? அதற்கான எங்களோட பரிந்துரை இதோ.